அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மிஸ்டர் லெட்ஸ் யூடியூப் சேனல் எடுக்கும் அடியனுடைய தயவான வணக்கம். அடியன் புதிய பெரிய சித்தாவர்மா வைத்தியர். அல்சர் அல்சர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய ஒரு ஆண்களுக்கு 80% உள்ள ஆண்களுக்கு கண்டிப்பா அந்த நோயுடைய பாதிப்பு இருக்குது. ஆனா அவங்களுக்கு அல்சர்னே தெரியாத அளவுக்கு வாழ்றாங்க. நம்முடைய பழக்க வழக்கங்கள், இட்லி தோசை சாப்பிட்றது, டீ காஃபி குடிக்கிறது, உடல் ரொம்ப பதட்டமாக போகிறது, சூடாக ஏறுறது, மனப்பதட்டம், வேகம், இந்த மாதிரியான பல காரணங்கள் இந்த அல்சருக்கு காரணமாகும். நம்ம உணவுல ஹஜினோமோட்டோ கலந்த உணவுகளை நம்ம எடுக்கும்போது அதுவும் நம்முடைய இரைப்பையை புண்ணாது. ரெண்டாவது, மன ரீதியான பதட்டம், மன ரீதியான வேகம், மன ரீதியான கோபம், மன ரீதியான சண்டை, கமிட்மெண்ட், அழுத்தம், இப்படி மன ரீதியான பிரச்சனைகளை ஏற்படும் போது நம்முடைய பிட்யூட்டி சுரப்பி அதிகமாக சூடாகி அதனால லிவர் அதிகமான HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதிகமாக ஊறி அது இரைப்பையிலும் நம்முடைய சிறுகுடலையும் கலக்கும். அப்போ இரைப்பையில கலந்து இரைப்பையை அரிச்சிட்டா அதாவது ஒரு காலை உணவுக்கு நமக்கு ஒரு 10 ml அமில நீர் தேவை, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தேவைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ண ஹைப்பரா அதிகமாக சுரக்கும் போது, அதான் ஹைப்பர் ஆசிட்னு சொல்லுவாங்க. அதிகமாக ஒரு 20 ml 30 ml சுரக்கும் போது அந்த உணவை மட்டும் செரிமானம் செய்வது மட்டுமல்லாமல் அந்த இரைப்பையில் இருக்கிற மேல் சுவர், சைடு சுவர் எல்லாத்தையும் புண்ணாகிடும். அப்போ நம்ம உணவு போட்ட உடனே இது ஒரு குழாய், உணவு போட்ட உடனே இப்படி விழுந்து இப்படி மூடிக்கும். இப்போ இந்த இடம் புண்ணாகிட்டு இது எப்படியும் ஓப்பன் ஆகிடும். அப்போ அந்த இரைப்பையில் ஏற்படுகின்ற வாயு அப்படியே வரும். அந்த நெஞ்சிரிக்கும், நெஞ்சிரிக்கிறது, புளிச்ச ஏப்ப வருது, சாப்பிட்ட சோடு எதுக்கழிச்சு வர்றது, நெஞ்சிலே நிற்கிறது, இதெல்லாம் கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இரைப்பையில அமிலநீர் அதிகமாக கலந்து இரைப்பையை புண்ணாக்குவதனால் உண்டாகின்ற அல்சர் கேஸ்ட்ரிக் அல்சர். அடுத்து பெப்டிக் அல்சர் என்பது குடல்ல, சிறுகுடல்ல அதே ஆசிட் சிறுகுடல்ல கலந்து அதிகமாக சிறுகுடலை அரிச்சினாக்க நமக்கு வயிற்று வலிக்கும். சாப்பிட்ட உடனே சில பேருக்கு வயிற்று வலிக்கும், சாப்பிட்ட பிறகு உடனே வயிற்று பிடிச்சிக்குவாங்க. என்னன்னே தெரியல, செரிமானமே ஆகலைன்னு சொல்லுவாங்க. இல்லை சாப்பிட்டா 2-3 டைம் லூஸ் மோஷன் போவாங்க. இது போன்ற குணங்கள்லாம் பெப்டிக் அல்சர் சொல்லுவாங்க. எதை சாப்பிட்டா, கொஞ்சம் காரம் சாப்பிட்டா கூட புரியாது, கொஞ்சம் டீ சாப்பிட்டா கூட புரியும். நீங்க டீ, இட்லி, தோசை, டீ, காஃபி நீங்க இதை நிறுத்தாம அல்சர் உள்ளவங்க குணப்படுத்தவே முடியாது. அல்சர் உள்ளவங்க கண்டிப்பா குறிப்பெடுத்து வச்சுக்கிங்க. டீ, காஃபி, இட்லி, தோசை, பச்சை மிளகாய், அசைவ பொருள்கள் இதை நீங்க நிறுத்தாம, ஏன்னா 10 வருஷத்துக்கு மேலெல்லாம் அல்சர் பேஷண்ட் இருக்காங்க. 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு உள்ள பேஷண்ட் ஆகுறாங்க. இதுக்கு ஒரு காலத்துல என்ன பண்ணும், ரொம்ப புண்ணாகி சரி பண்ணலாம், குடல் கேன்சராக மாறும். குடல் கேன்சர்லாம் மாறினா முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. இரைப்பை கேன்சராக மாறும். ஏன்னா கேன்சர் இப்போ எந்த இடத்துல புண்ணாகுதோ அந்த இடத்துல கட்டியாகவும் புண்ணாகவும் ஆகிடும். அதனால இதுல பத்தியம் தான் முக்கியம். நீங்க 3 மாசம் மருந்து எடுத்துட்டு என்னைக்காவது தெரியாம ஒரு டீ குடிச்சீங்கன்னா புண்ணு முதல்ல வந்துடும். ஒரு 3 மாசம் மருந்து சாப்பிட்டீங்க, 2 மாசம் மருந்து சாப்பிட்டீங்க, நல்லா இருக்குதுங்க அப்படின்னா என்னைக்காவது எங்கேயாவது ஒரு பச்சை மிளகா கலந்த உணவு, சட்னியா இருக்கட்டும், இல்லை பிரியாணியில் ஒரு பச்சை மிளகாவை நீங்க கடிச்சிட்டீங்கன்னாக்க புண்ணு திரும்ப முதல்ல வந்துடும். இதுதான் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நான் உள்ளுக்குள்ள புண்ணை ஆத்துக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம். வெளியில புண்ணை கூட ஈஸியாக ஆத்திடலாம். ஆனா உள்ளுக்குள்ள புண்ணு ரணம் ஆச்சுன்னா நம்ம சரி பண்ண சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நிறைய மருந்து சாப்பிட்றவங்க, மாத்திரைகள் சாப்பிட்றவங்க, பல நோய்களுக்கு மருந்து எடுக்கிறவங்க இந்த கெமிக்கலும் நமக்கு இந்த அல்சரை உண்டு பண்ணிடும். இந்த அஜினோமோட்டோ சொன்ன மாதிரி அஜினோமோட்டோ கலந்த உணவுகளை எடுக்கும்போது அது சுவைக்கு வேணா வாய்க்கு ரெடி ஆகலாம். ஆனால் உள்ளுக்குள்ள போயிட்டு நம்முடைய வயிற்றை அரிச்சு புண்ணு ஆக்கிவிட்டோம். அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா அதிகமான லேட்டாக சாப்பிட்றது. கண்டிப்பா 10 மணிக்கு மேலாம் படுத்தணும். 10 to 5 மணி வரைக்கும் நல்லா தூக்கங்களும். ஏன்னா உடம்ப சூடானாலும் இந்த அல்சர் வரும். அதிகமான ஹைட்ரோகுளோரிக் சொன்ன மாதிரி அதிகமான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ஸ் இருக்கும். ஆனா ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை, ஒரு மன அமைதியான வாழ்க்கை, ஒரு ரிலாக்ஸான வாழ்க்கை, போதும் என்கின்ற மனநிறைவு, ஒரு பக்தி, ஒரு யோகா, ஒரு தியானம், ஒரு பிராணாயாமம், இந்த போன்ற ஒரு சாந்தமான மனநிலையோடு உடம்பும் மனமும் இருக்கும்போது தான் இந்த நோய்கள் வராமல் தடுக்க முடியும். இல்லை வந்தவங்களும் இதைத்தான் ஃபாலோ பண்ணாதான் அவங்களுக்கு குணமாகும். இல்லைன்னா மருந்து எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது, சரியாவே ஆகாது. சாதாரண விஷயம் இல்லை இது. இது தீராத வியாதிகள் என்று வள்ளலார் சொல்ல. சித்தர்களும் இது குடும்பம், 8 வகை குடும்பம், 8 வகையான அல்சர்களை சித்தர்கள் இதை அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இது இப்படி எந்த வகையான மருந்துகளாக, எந்த நோய்களாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடியதுதான். ஆனா சரியான முறையில பத்தியத்தை ஃபாலோ பண்ணணும். வாரத்துக்கு எண்ணெய் தேய்ச்சி கொடுத்து காலை ஒரு வேளை சூடா சோறு கூட மோர், வீட்டிலே செஞ்ச மோர் சாதம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா அது கூட அல்சரை சரி பண்ணும்.
காலையில வெறும் வயிற்றுல மோர் சோறு சாப்பிடும்போது குடல் நல்லா பாக்டீரியா உருவாகும். இந்த மோர்ல இருக்கிற குளிர்ச்சி தன்மை வந்து புண்ணை ரெடி பண்ணும். மோர் சாதம் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் குடல் கேன்சர் ஸ்டேஜ் 1 வரைக்குமே குணப்படுத்தும். நாம இதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு அனுபவமான ஒரு மருத்துவத்தை நம்ம வந்து இங்க வந்து பரிந்துரைக்கிறோம். அது சீந்தில் சர்க்கரை, சீந்தில் சூரணம் கிடையாது, சீந்தில்ல சர்க்கரை செய்வாங்க. அந்த சீந்தில் சர்க்கரை 50 கிராம், மணத்தக்காளி வற்றல் 50 கிராம், மாங்கொட்டையை உரிச்சு அதுக்குள்ள பருப்பு வெள்ளை கலர்ல பருப்பு மாம்பருப்புன்னு சொல்லுவாங்க, அது 50 கிராம், மணத்தக்காளி சூரணம் 150 கிராம். இந்த 4 மருந்தையும் மணத்தக்காளி சாறுல போட்டு நல்லா ஒரு நாள் முழுக்க அரைச்சி ஒரு சின்ன சின்ன அளவுக்கு, ஒரு சுண்டக்காய் விட சின்னது அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்க, மாத்திரையா உருட்டி காய வச்சிருக்கீங்க. அந்த மாத்திரையை காலைல ஒரு வேளை மாலை ஒரு வேளை மென்று நல்லா சாப்பிட்டு ஒரு டம்ளர் மோர் அது ஒரு டம்ளர் பால் நீங்க குடிச்சிட்டு வந்து இருந்தீங்கன்னாக்க வகை 8 வகையான அல்சர், எந்த வகையான அல்சராக இருந்தாலும் வகை குன்மத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு அனுபவமான மருந்து. இந்த வெறும் 4 வகையான மருந்து, ஒரு சாறு. அதை இடிச்சு சாறு எடுத்துக்கணும், குணத்தக்கால் இடிச்சு சாறு எடுத்துக்கணும். அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த 4 மருந்து மேல விட்டு அரைக்கணும். கல்வத்தை விட்டு அரைத்த வச்சு ஒரு 4 முழுக்க அரைக்கும் போது அந்த மருந்துகளுக்குள்ள அணுதேகத்தோடு இந்த சாறு உள்ள போனா குளிர்ச்சி தன்மை அதிகமாகும். அப்ப நம்ம மனசும் உடம்பும் சூடாக்காம பார்த்து வாரத்துக்கு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, காலை மேலே 2 வேளை பாத்ரூம் போறது, இரவு 10 மணிக்கான படுத்துறது, இட்லி தோசை புளிச்ச உணவுகளை எடுக்காம இருக்கிறது, இது போன்ற உணவுகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது திரும்ப அந்த நோய்களை வராம தடுக்கும். இது அல்சர் வந்துட்டா முதல்ல வயிற்று பிரச்சனை சரி பண்ணும். அப்புறம் கேஸ் வந்துட்டா அடுத்து L4 L5 சயாட்டிகா C3 C5 இந்த கம்ப்ளைண்ட்டை வாதம் 84 நோய் வருவதற்கும் இதுதான் காரணம். 40 வயசுக்குள்ள வரைக்கும் இந்த அல்சர்லாம் இருக்கும். 40 வயசுக்கு மேல இந்த அல்சரோடு சேர்ந்து வாதமாகவும் மாறிடும். அதனால வந்து இது அல்சர் இருக்கும் போதே நம்ம வந்து குணப்படுத்து. கொஞ்சம் பத்தியும் அல்சர் வந்தவங்க முக்கியமா இட்லி தோசை டீ காஃபி அசைவம் 6 மாசத்துக்கு சாப்பிடக்கூடாது. மருந்து 3 மாசம் எடுத்துக்கணும், 6 மாசம் பத்தியமா இருக்கணும். அப்புறம் தான் இந்த நோய்களை வந்து சரி பண்ண முடியும். இதை வந்து கவனக்குறைவா இருக்கிறவங்க வந்து இது வந்து குடல் கேன்சராக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து கவனக்குறைவாக இருக்காம இந்த மருந்துகள் சாப்பிட்டு, முறையான சித்த மருந்துகள் சாப்பிட்டு நீங்களாம் குணம் பெற்றால் நூடுவழி வாழ்வாங்க வாழலாம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம்.